ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் திட்டங்களை தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பிரதமர் கண்காணிப்பின் கீழ் விரைவுபடுத்த உதவும் பிரகதி திட்டம் குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி. சார், இந்த பிரகதி திட்டம் மூலமா அரசு திட்டங்களுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு விரைவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் இப்ப இருக்கிற மாதிரி டிஜிட்டல் கட்டமைப்புகள் கிடையாது. இப்போ என்னன்னா, நாம கடந்த 11 ஆண்டுகள்ல பார்த்திருக்கோம் நாம எவ்வளவு வளர்ச்சி கண்டிருக்கோம் அப்படின்னு. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். குறிப்பா நம்ம எல்லார் கையிலயும் இன்னைக்கு ஒரு மொபைல் போன், அந்த மொபைல் வச்சு நம்ம எல்லா வேலையும் பார்த்துக்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் வெளியில போயிட்டு இருந்த காலம் எல்லாம் மாறி இப்ப எல்லாத்தையுமே ஆன்லைன்ல வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்போ அதுக்கான கட்டமைப்பு அப்படின்றது வலுப்படுத்தப்பட்டதுனால மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். நிச்சயமா அந்த உண்மையை யாராலையும் மறுக்க முடியாது. அப்போ டிஜிட்டல் தளம் கட்டமைக்கப்பட வேண்டும் அப்படின்றதுல பிரதமர் திரு நரேந்திர மோடி ரொம்ப உறுதியா இருந்தாரு. அதனுடைய பயனாதான் இன்னைக்கு இந்த பிரகதி தளம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார்? கண்டிப்பா. டிரான்ஸ்பரன்சி உரிய நேரத்தில் போய் சேருது, முழுமையான பலன் போய் சேருதல். யாருக்கு போய் சேரணும்? அவங்களுக்கு தான் போய் சேரும், தவறான இன்னொருவருக்கு போய் சேராது. இத்தனை வசதிகள் இருக்கு. மாண்புமிகு பிரதமர் அவர்களே நேரடியாக இதில் ஈடுபடுவதனால முழுமையான அவருடைய தொலைநோக்கு சிந்தனை சரியான வகையில் செயல்படும். ஒருவேளை அப்படியும் ஏதேனும் குறைபாடு இருந்தால் அதுவும் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு சரி செய்யப்படும். அதுக்கான பலன் இதில் உண்டு. இத்தனை விஷயங்களில் பிரகதி இணையதளத்தில் இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். நான் ஒரு பயனாளி, நீங்கள் ஒரு அதிகாரின்னு வச்சுங்களேன். எனக்கு கிடைக்க வேண்டிய பலன் இவ்வளவு நாளில் எதிர்பார்த்தேன், கிடைக்கலன்னு நான் குறை சொல்வதோ புகார் சொல்வதோ அல்ல. மேலிடத்துக்கு கவனத்துக்கு கொண்டு வரதுக்கும் இதில் வழி இருக்குது. அது மிக மிக முக்கியம். மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக அதிகாரி கிட்ட போகிறாருன்னா ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்றாங்க. 2வது நாள் கழிச்சு போகும்போது என்ன நிலைன்னு அதிகாரிக்கும் தெரியாதே, அது பல நாளைக்கும் தெரியாத ஒரு நிலை இருந்தது. இப்போ அது கிடையாது. இவர் நேரடியாகவே சம்பந்தப்பட்ட இணையதளத்தை பார்த்து அறிந்து கொண்டு எந்த காரணம், ஒருவேளை குறைபாடு அல்லது தாமதம்னா ஏன் தாமதம் என்று தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தாமதம் ஏற்படுவதற்கு சாத்தியமே கிடையாது. அப்படி ஒரு சிஸ்டம் உருவாயிடுச்சு. அதனால் அது மாற்று கிடையாது. ஒருவேளை அதில் ஏதும் தாமதம்னா அது என்ன காரணம் உடனடியாக கண்டறிந்து அதை தீர்ப்பதற்கும் வழி கிடைக்கிறது. இவ்வளவு விஷயங்கள் இந்த சிஸ்டத்தில் இருக்கும்போது 100% ப்ரூஃப். டிஜிட்டல் முறையை பற்றி நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு காசோலை தரேன்னா நீங்கள் ஒன்று வங்கி கணக்கில் வச்சுருக்கணும், 2வது நீங்கள் உங்கள் வங்கியில் போடணும். அந்த வங்கியில் அந்த காசோலை பணமாக மாறுவதற்கு 2 நாள் ஆகும். இப்போ இந்த டிஜிட்டல் முறையில் அந்த பிரச்சனையே இல்லை. யூபிஐலேயே நம்ம சாதனை படைச்சிருக்கோம், எல்லாமே பண்ணிட்டோம். இந்த டிஜிட்டல் முறையினால் வங்கிகளுடைய கணக்கை கைபேசியிலே பார்த்து கொள்ளலாம். வங்கி விடுமுறையா இல்லையா, பணி நேரம் முடிஞ்சு விட்டால் இந்த கவலையே வேண்டாம். இவ்வளவு நடைமுறைகள் இருக்கும்போது அதனுடைய முழுமையான பலன் 140 கோடி பேர் உள்ள மக்களுக்கு மிக விரைவாக ஒரு பலன் சென்று சேர்வதற்கு இதை விட வேற வழியே கிடையாது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். நிச்சயமா சார். ஒரு செயல்பாடுகளை நாட்டின் உச்சமா இருக்கக்கூடிய பிரதமர் கண்காணிக்கிறார் அப்படின்னும் போது அந்த அதிகாரிகளும் கூட முனைப்பா வேலை செய்வாங்க. எந்த ஒரு தவறுக்கும் இடமில்லாம எல்லா வேலையும் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால எந்த ஒரு குறைபாட்டுக்கும் அங்க வழி இருக்காது, தொடர் கண்காணிப்பு இருக்கிற பட்சத்துல அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு வடிவத்தையும் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஒரே தளத்துல விவாதிக்கிறதன் மூலமா கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிறது வலுப்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார்? ஏன்னா பேச்சளவுல மட்டும் இல்ல, செயல்பாட்டிலையும் கூட்டாட்சி தத்துவம் வலுப்பெற்றிருக்குன்னு சொல்லலாமா? கூட்டாட்சி அப்படிங்கிறத அந்த வார்த்தையை பாருங்க. கூட்டு ஆட்சி, மத்திய அரசும் மாநில அரசும் கூட்டாக சேர்ந்து ஆட்சி செய்யும் நடைமுறை. கூட்டாட்சி என்ற சொல்லுக்கான உண்மையான செயல் வடிவம் இதுதான் பிரகதி. ஏன்னா இதில் பிரதமர் இருக்கிறார், மத்திய பல்வேறு துறைகளுடைய அதிகாரிகள் இருக்காங்க, செயலாளர்கள் இருக்காங்க, மாநிலங்களுடைய தலைமைச் செயலாளர்கள் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒன்று கூடி இந்த இணையதளத்தை ஆப்ரேட் செய்வதன் மூலமாக என்ன விஷயம் நடக்குன்னா, மத்திய அரசு சில திட்டங்களை கொண்டு வருகிறது, மாநில அரசு சில திட்டங்களை கொண்டு வருகிறது. மத்திய அரசுடைய பங்களிப்பு அல்லது உதவியோடு சில திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்துகிறது. இந்த 3 திட்டங்களும் முறையாக சென்றடைவது 2 டைமென்ஷனில் பார்க்குறேன். ஒன்று தனிநபர்களுக்கான பலன்கள். இப்போ உதாரணத்துக்கு ஜனதன், அப்புறம் விவசாயிகளுக்கான பலன், பெண்களுக்கான பலன்,
இது மாதிரியான விஷயங்கள். பெரிய அளவிலான திட்டங்கள், உதாரணத்துக்கு பாலம் கட்டுறது, விமான நிலையம் கட்டுறது, சாலை விரிவாக்கம், கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், மின்சார திட்டங்களை கொண்டு வருதல், குடிநீர் வழங்குதல் திட்டங்கள் கொண்டு வருதல், இது மாதிரியான வளர்ச்சி திட்டங்களுக்கு, தனிநபர்களுக்கான திட்டங்கள், சமுதாயத்துக்கு தேவையான திட்டங்கள், இது ரெண்டுத்தையுமே மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை இதுதான் உருவாக்கி தரும். எப்படி இருந்தாலும் இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான தேவை இருக்கிறது நம்ம நாட்டை பொறுத்தவரை. அந்த ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ப மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளை முன்னெடுத்து செல்ல முடியும். மத்திய அரசு அதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு தருகிறது. அதுக்கு தான் இந்த இணையதளமே இருக்குது. ஸோ மத்திய மாநில அரசுகள் கைகோத்து தனிநபர்களுக்கான திட்டங்களாக இருக்கட்டும், கட்டமைப்பு போன்ற மிகப்பெரிய திட்டங்களாக இருக்கட்டும், இந்த திட்டங்களை முழுமையாக செயல்படுத்துவதற்கு இது பெரிதும் உதவும். உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், எய்ம்ஸ் மதுரையில் மத்திய அரசினுடைய மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி அகில இந்திய அளவிலானது. இது மதுரையில் வருதுன்னா அதுக்கான நிலம் மாநில அரசு அதுக்கேற்ப செயல்படும். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு வருது. இப்போ ரெண்டுமே இணைந்து செயல்படுவதற்கு, இதை கண்காணிப்பதற்கு, இந்த திட்டத்தை பூரணமாக முன்னெடுத்து செல்வதற்கு போதிய நிதியை ஒதுக்குவது, கால அவகாசத்துக்குள் முடிப்பது போன்ற பல்வேறு அம்சங்கள் இருக்குது. இத்தனையும் நிறைவேற்றுவதற்கு மிக மிக உறுதுணையாக இருக்கிறது. முழுமைன்னு சொல்லலாம். அதுக்கும் இந்த இணையதளம் கை கொடுக்கறதுன்னு பல தளங்கள் நம்ம பார்த்துருக்கோம். உதாரணங்கள் நிறைய உண்டு. நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்ட மாதிரி நிறைய உதாரணங்கள் உண்டு. இந்த தளம் வாயிலா பாத்தீங்கன்னா 340க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய திட்டங்கள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கு. அதாவது இந்த தளம் 2015 ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இதனுடைய செயல்பாடு அப்படின்றது ரொம்ப சீரிய முறையில இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விரைவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படின்னும் போது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? 340 திட்டம்னா சின்ன சின்ன திட்டங்கள், பெரிய திட்டங்கள், அதுவும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள். இது இதனோட மதிப்பீடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $205 மில்லியன் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த பெரிய திட்டங்களை பொறுத்தவரையில் 340 திட்டங்கள் விரைவுபடுத்தப்பட்டதுக்கு 2-3 அம்சங்களை பார்க்கணும். ஒன்று, மத்திய மாநில அரசுகள் ஒத்துழைப்பு செயல்படுத்தப்படும் போது கூட்டாட்சி தத்துவம் வலுப்பெறுகிறது. ஒன்று, அரசியல் எண்ணங்களை தாண்டி தேச நலன் அப்படிங்கிற ஒரே நோக்கம், அந்த நோக்கத்தில் செயல்படுது. இது மாதிரி பல திட்டங்கள் இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 340 உள்கட்டமைப்பு திட்டங்கள் எல்லாமே விரைவாக செயல்படுத்தப்பட்டன. இதுக்கு முழு அளவுக்கு துணை புரிந்தது பிரகதி இணையதளம்ல மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது. நிச்சயமா சார். இந்த பெங்களூரு மெட்ரோ ரயில் திட்டம், அதுக்கப்புறமா நவி மும்பை விமான நிலைய விரிவாக்க பணிகள் கூட இந்த பிரகதியோட வெற்றிக்கு ஒரு சான்று அப்படின்னு சொல்லலாமா சார்? கண்டிப்பாக. தமிழ்நாட்டில் கூட சர்வதேச விமான நிலையம் வருவதற்கு தொடங்கப்படுகிறது. பல்வேறு மெட்ரோ ரயில் போக்குவரத்து திட்டம், நிறைய ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுகின்றன. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா மாடர்ன் ஸ்டேஷன் ஆகிடுச்சு பல இடங்கள். நெடுஞ்சாலைகளுடைய மேம்பாடு அசுர வளர்ச்சியை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க பெங்களூர் மெட்ரோ ரயில் திட்டம், மும்பை விரிவடைந்து நவி மும்பை வந்துடுச்சு. அதுவே ஒரு கிட்டத்தட்ட பெருநகரம். அந்த பெருநகரத்துக்கு ஒரு விமான நிலையம் தேவைப்படுகிறது. இந்த மாதிரி நாடு முழுக்க 53 மின் திட்டங்கள், இதெல்லாம் செயல்பட்டு தொடங்கிய திட்டங்கள் பாதியிலே நின்னது. இவற்றை எல்லாமே விரைவுபடுத்தியிருக்காங்க இந்த குறுகிய காலத்தில். அதுக்கு இணையதளம் பிரகதி பெரும் பயன் கொடுத்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். நிச்சயமா சார். அதாவது 53 மின் திட்டங்கள்ல 43 திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. மீதமுள்ள அந்த 10 திட்டங்களுடைய கட்டுமான பணியும் தற்போது நடைபெற்று வருது. உள்கட்டமைப்பு வசதி மேம்பாட்டுக்கு இந்த தளம் உதவுகிறது அப்படின்றதுக்கு இதை விட ஒரு பெரிய சான்று இருக்குமா சார்? இருக்க முடியாது. ஏன்னா இதுதான் கட்டமைப்பு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பிரதானமாக இருக்குது. அந்த கட்டமைப்பை மேம்பாட்டுக்கு இதில் இன்னொரு குறிப்பிடணும். காஷ்மீரில் மிகப்பெரிய பாலம், அப்போ பிரம்மபுத்திரா நதிக்கு குறுக்க கட்டப்பட்ட பாலம், எல்லாம் திட்டங்கள் தொடங்கி பல ஆண்டுகள் ஆச்சு. 2002 தொடங்கப்பட்ட திட்டங்கள் அவையெல்லாம் பாதியில் தாமதமாக இழுத்துட்டு இருந்தது. ஒரு பணி காலதாமதமாச்சுன்னா அதுக்கான செலவு அதிகரிக்கும். இன்னொன்னு அதோட நோக்கம் அப்படின்றது சரியா இருக்காது இல்லையா சார்? இப்போ ஒரு திட்டம் செயல்பாட்டுக்கு சீக்கிரம் வரும்போது மக்களுடைய பயன்பாட்டுக்கு அது சீக்கிரம் வருதுன்னு சொல்லலாம். ஆனா காலதாமதம் ஏற்படும் போது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வராம அது காலதாமதமா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துரும். இது மாதிரி ஆன பல திட்டங்கள், உதாரணத்துக்கு 2015 50,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன.
புதிதாக பல விமான நிலையங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான இணையதளம் மற்றும் துரித நடவடிக்கையினால மேம்பட்டிருக்கு. ஒரு திட்டத்தை தொடங்கணும் போது சுற்றுச்சூழல் அனுமதி தேவைப்பட்டிருக்கு. உதாரணமாக காடுகளை அகற்ற வேண்டியதோ செயல்பாடுகளை மேற்கொள்ளும். அப்போ சுற்றுச்சூழல் அனுமதி தேவை அப்படிங்கிற போது முன்னெல்லாம் அந்த சுற்றுச்சூழல் அனுமதி கிடைப்பதுக்கே 600 நாள் ஆகும். ஆனால் இப்போ இந்த பிரகதி இணையதளம் கொண்டு வந்தது மூலமாக கிட்டத்தட்ட 2 மாதம், அதுக்கு மேலே கிடையாது. சுற்றுச்சூழல் அனுமதி கிடைச்சது வந்து மிகப்பெரிய பலன். அந்த அனுமதி கிடைச்ச உடனே அடுத்த பணியை தொடங்குவதற்கு காரணமாகிடுது. அப்போ விரைவாக ஒரு திட்டம், பெரிய அளவிலான திட்டங்கள் செயல்படுத்தப்படும். கிராமப்புறங்களில் குடிநீர் திட்டங்களுக்கு வந்து முன்பெல்லாம் 17% லெவலில் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 70% அளவுக்கு 5 ஆண்டுகள்லேயே குடிநீர் இணைப்பு வசதிகள் கிடைச்சிடுச்சு. இதெல்லாம் மிகப்பெரிய பலன். விரைவாக திட்டம் போய் சேருவதே இந்த இணையதளத்துடைய சாதகமான அம்சமாக தான் நம்ம பார்க்க முடியும். நிச்சயமா சார். உள்கட்டமைப்பு வசதிகள் வந்து மேம்படுத்தப்படும் போது தான் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்லலாம். நீங்கள் குறிப்பிட்ட இந்த 50,000 கிலோமீட்டர் தொலைவில் சாலை அமைக்கப்பட்ட அந்த பணிகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா உள்கட்டுமான மேம்பாட்டை உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ இந்த மாதிரி திட்டங்களுடைய கண்காணிப்பு இந்த பிரகதி தளத்துக்கு ரொம்ப அவசியமாக இருந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நினைக்கிறேன். மேலும் கேட்ஸ் அறக்கட்டளை மற்றும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இணைந்து நடத்திய ஒரு ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தோட வெற்றியை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க சார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இது இந்த கேட்ஸ் மற்றும் இந்த திட்டம் எந்த அளவுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது, வெற்றிகரமாக அமைந்திருக்கு. கேட்ஸ் அறக்கட்டளையும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் சொல்லியிருக்குன்னா இந்த இணையதளம், இந்த திட்ட செயல்பாடு, நடைமுறை எந்த அளவுக்கு பயனுள்ளதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது வளர்ச்சிக்கான முதல் தடம். நிச்சயமா சார். இந்த திட்டம் வந்து வெற்றி அடைந்ததன் காரணமாக தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பாராட்டு, ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க முன்னாடி சொன்னீங்க, குழாய் மூலம் குடிநீர் வழங்கக்கூடிய மத்திய அரசோட திட்டம் வந்து கடந்த 5 ஆண்டுகளை 79% வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணீர் இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு பொதுமக்களுடைய வாழ்க்கையை வந்து பாதிக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கால விரயம் ஏற்படும், அவங்களுடைய சரியான அன்றாட வாழ்க்கையை செய்ய முடியாது, அவங்களால எந்த பணிகளையும் செய்ய முடியாது, இந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்கும். ஆனா இந்த குடிநீர் வழங்கும் திட்டம் வந்து அவங்களுக்கு நிறைய வந்து பயன்களை கொடுத்துருக்கு. இந்த திட்டத்தை தொடர்ந்து கண்காணித்திருக்கிறது பிரகதி தளம். இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? வள்ளுவர் சொல்ற மாதிரி நீரின்றி அமையாது உலகு. மிக மிக முக்கியத்துவம் தரப்பட வேண்டிய தண்ணீர். அந்த ஜல்ஜீவன் ஸ்கீமில் 5 ஆண்டுகளில் 80 விழுக்காடு வந்து திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த தளம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது. மற்ற எல்லாத்தோட விவசாயமாக குடிநீர் தேவை இருக்குது, மக்களின் வாழ்வாதாரமாக நமக்கு குடிக்க தேவை இருக்குது, உற்பத்தி செய்வதற்கான ஆலைகள் இருக்குது, தண்ணீர் தேவை இருக்குது. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படை தேவையில் முதலிடத்தை பெற்றிருப்பது தண்ணீர். தண்ணீர் எல்லாருக்கும் கிடைப்பதற்கான வழிமுறையை செய்வதற்கு இந்த தளம் பெரிய அளவு இருக்குது என்றதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த வளர்ச்சி இந்த அளவுக்கு டார்கெட் 80% எட்டி இருக்கோம்னா இந்த இணையதளத்தோட செயல்பாடு தான் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். பிரதமருக்கு கூட உலக நாடுகளின் விருதுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எதனால் அப்படின்னா ஒரு நாட்டை சிறப்பாக வழி நடத்துறதுக்காக, அவர் வந்து மேற்கொள்ளக்கூடிய அந்த தொலைநோக்கு பார்வைக்காக அப்படின்னு கூட சொல்லலாம். மிக பெரும் மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய செயல்பாடுகள்னால துரிதப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லலாம். நம் நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. நம்ம எல்லாருடைய கனவும், அரசின் இலக்கும் ஒன்னே ஒன்று தான், வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படிங்கிறது. அந்த வளர்ச்சி அடைந்த இந்தியான்ற இலக்குக்கு இந்த பிரகதி தளம் எந்த அளவுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும், நம்பிக்கை அளிக்கும் சார்? எல்லா வகையிலுமே உறுதுணையாக இருக்கும்னு சொல்லலாம். வணிகம், விவசாயம், சுகாதாரம், கல்வி, கட்டமைப்பு, குடிநீர் போன்ற பல்வேறு விஷயங்களில் இந்த இணையதளம் மிகப்பெரிய பலன் தருகிறது. ஒரு நாடு வளர்ந்த நாடாக இருக்க வேண்டும் என்பதற்கு டாக்டர் அப்துல் கலாம் 4-5 அம்சங்களை குறிப்பிடுவார். ஒரு நாட்டினோட சுகாதாரம், கல்வி, குடிநீர், சுற்றுச்சூழல், கட்டமைப்பு, இதெல்லாம் சொல்லுவார். இதில் சுற்றுச்சூழலும் இங்கே நமக்கு கவனிக்க வேண்டியது. இத்தனை அம்சங்களை உள்ளடக்கியதாக இருப்பதனால அது விக்சித் பாரத் அப்படின்ற வாசகத்தை பாரத பிரதமர் முன்னெடுத்து வைத்தார். அந்த வகையில் அது முழுமையான வளர்ச்சி பாதையை நோக்கி விரைவாக செல்கிறோம். அதுதான் மிக முக்கியம். அதை பார்க்கும்போது வளர்ந்த நாடாகத்தான் பரிமளிக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமா சார். வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்ற இலக்குக்கு இந்த பிரகதி தளம் ரொம்ப உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பிரகதி தளத்தை பத்தி நிறைய விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.